வணக்கம். 2023 வருட தொகுத்தறி தேர்வு 7ஆம் வகுப்பினுடைய வினா விடைகள் பார்த்துட்ருக்கோம். இதில் 2 மதிப்பெண்கள் வினா. பின்வரும் தரவுகளின் முகடு காண்க. தரவுகள்னால் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்புகளின் விவரங்களை தான் தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் இதனுடைய முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு எது அதிக தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிக தடவை வந்திருக்கக்கூடிய எண்ணை முகடாக குறிக்கிறோம். இந்த ஏறு வரிசையில் எழுதுறது அப்படிங்கிறது முகடு கணக்குக்கு கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி செய்வதன் மூலமாக எந்த எண் அதிக தடவை வந்திருக்குன்னு பார்த்த உடனே சொல்ல முடியுங்கிறதாக நான் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறேன். அப்படி எழுதும்போது விடுதல் இல்லாமல் எழுதணும். அந்த எழுதி முடித்தவுடன் இதை வரிசைப்படுத்தி ஏறு வரிசையில் எழுதி முடித்தவுடன் இந்த எண்ணிக்கை சரியாக இருக்கிறதான ஒரு முறை வினாத்தாளை வச்சு செக் பண்ணிக்கிடணும். அதன் பிறகு இங்கே எது அதிக தடவை வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 2 என்கின்ற எண் மதிப்பு அதிக தடவை, அதாவது 5 முறை வந்திருக்கிறது. எனவே 2 தான் முகடு அப்படிங்கிறத விடையாக சொல்லிடுறோம். வியாபாரி ஒருவர் தான் வாங்கிய பொருளின் நிர்ணய விலையையும், இந்த நிர்ணய விலை அப்படிங்கிறது தான் அடக்க விலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சில நேரங்களில் கணக்குகளில் அடக்க விலை அப்படிங்கிற வார்த்தை நேரடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான அதற்கு இணையான சொற்கள் இருக்கும். நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிக்கிறணும். எனவே இந்த நிர்ணய விலை அடக்க விலையாகிறது. விற்ற விலையையும் கணக்கிட்டு பார்க்கிறார். அவர் வாங்கிய விலையை விட விற்ற விலை, அவர் வாங்கிய விலைங்கிறது அவருக்கு கிடைத்த அந்த முதன்மை விலை, அதிலிருந்து அப்புறம் அவர் கடையில் வச்சு விற்கக்கூடிய விலை. விற்ற விலை அதிகம் என்றால் லாபம் என்றும் இல்லை என்றால் நட்டம் என்றும் அச்சிடுமாறு செயல்வழி படம் ஒன்று வரைக அப்படின்னு கேள்வி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த செயல்வழி படம் வரையணும்னா இந்த மாதிரியாக இந்த அமைப்பில் இந்த படங்கள் வரையணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த தொடக்கம் அப்படிங்கிற இடத்திற்கும் முடிவு அல்லது இறுதி அப்படின்னு முடிக்கிற இடத்துக்கும் இந்த நீள்வட்ட அமைப்பில் படம் வரையணும். அதன் பிறகு டேட்டாஸ் உள்ளே கொடுக்குறோம் இல்லையா, உள்ளீடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த உள்ளீடு அப்படிங்கிறதுக்கு இந்த பேரலலோகிராம் இணைகர அமைப்பிலான படம் வரைந்து அதில் அந்த விவரங்களை பதிவு செய்யணும். அந்த விடைகள் நமக்கு பதிவு செய்கிற இடம், இது விவரங்களை உள்ளீடு செய்கின்ற இடம், இது விவரங்களை வெளியில் நம்ம பிரிண்ட்டுக்கு கொண்டு வர்ற இடம். இந்த இரண்டுமே இந்த வடிவிலான இணைகர வடிவிலான படம் வரையப்பட்டிருக்கணும். உள்ள கணக்கீடு இருந்ததுன்னா அதுக்கு செவ்வக வடிவம். ஒருவேளை அதில் தீர்மானம் செய்யக்கூடிய கணக்கு அப்படிங்கிற மாதிரி, அது என்ன தீர்மானம் செய்யக்கூடிய கணக்கு, இந்த கணக்கில் எது பெரியது அப்படின்னு தீர்மானம் செய்ய இருக்கிறோம். அதனால் அப்படி தீர்மானம் செய்யக்கூடிய அளவிலான கணக்கீடுகள் இருந்ததுன்னா, ஒப்பீடுகள் இருந்ததுன்னா அதுக்கு இந்த சாய் சதுர வடிவிலான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நன்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை தொடங்குவோம். இந்த சிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடக்க விலை, காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ். அதே மாதிரி எஸ்பி அப்படிங்கிறது விற்பனை விலை, விற்ற விலை. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு இதை குறிச்சுக்கிறோம். இதில் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், எஸ்பி கிரேட்டர் தேன் சிபி, அதாவது விற்பனை விலை அடக்க விலையை காட்டிலும் அதிகமாக இருக்கும் நேரத்தில் லாபமாக அமையும். அது மாறி இருந்ததுன்னா நட்டமாக அமையும். ஆம் என்றால் லாபம், விற்பனை விலை அடக்க விலையை விட அதிகம் என்றால் லாபம், இல்லை அப்படின்னு சொன்னால் அது நட்டம். இதுதான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிற ஒப்பீட்டு கணக்கீடு. சரி, இப்போ கணக்குக்குள்ளே வருவோம். இப்போ நான் சொன்னது பூரா விவரங்கள், அதை பயன்படுத்தி இந்த செயல்வழி படத்தை நம்ம வரைய இருக்கிறோம். வழக்கம் போல் தொடக்கம், அதனை அடுத்து உள்ளீடு, அந்த உள்ளீடு சிபி எஸ்பி. இப்போ தீர்மான பெட்டி வைக்கிறோம். அந்த தீர்மான பெட்டியில் அந்த தொகையானது
எஸ்பி சிபியை விட பெரியதா அப்படின்னு ஒப்பீடு செய்து பார்க்க நம்ம கேட்டுக்கிறோம். எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி, அதாவது விற்ற விலை அடக்க விலையை விட பெரிதா. அப்போ பெரிது அப்படின்னு முடிவெடுக்கிறதுனா ஆம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த வழியில் தொடர்ச்சியாக அந்த கணக்கீட்டை நிறைவு செய்யணும். நம்ம அந்த செயல் வழியை உருவாக்குறோம். விற்ற விலை அடக்க விலையை விட அதிகமாக, இதான் இந்த இடத்துல கேள்வி. ஆம்னு சொல்லிடுச்சு. அப்போ ஆம்னா இந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அதை அச்சிடு. அச்சிட்ட பிறகு முடிவுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த ஒப்பீட்டில் விற்ற விலை எஸ்பி ஆனது அடக்க விலை சிபியை விட பெரிதான்னு நம்ம கேட்ட கேள்விக்கு இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா அப்போ இது பெரிதாகிருச்சு. அப்போ அந்த இல்லைங்கிற வார்த்தையை எடுக்கும்போது அடக்க விலை பெரிதாக ஆயிடுச்சுன்னா, விற்ற விலையை விட அடக்க விலை பெரிதாக ஆயிடுச்சுன்னா அங்கே அந்த வியாபாரிக்கு நட்டம் கிடைக்குங்கிறதுனால இல்லைங்கிற வார்த்தை இங்கே முடிவு செய்யப்படுகிறதுனா அதில் அச்சிடு. அந்த எதை அச்சிடணும்? நட்டம் என்கின்ற முடிவை அச்சிடு. சரி, பிரிண்ட் பண்ணியாச்சு. அந்த ப்ரோக்ராமை முடிச்சிரு. இதுதான் இந்த கணக்கினுடைய எப்படி அந்த கணக்குக்கு நாம் நிரல் வழிபடம் செயல் வழிபடம் உருவாக்குறோங்கிறதுக்கான முயற்சி. இதெல்லாம் கணிப்பொறியில் கம்ப்யூட்டரில் நம்ம ஃபீட் பண்ண போகிற அந்த மெத்தட்ஸ், அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறோங்கிறத மெத்தடு, அதை இப்போலேருந்தே நம்ம பழகிக்கிறோம். பெரிய வகுப்புகளில் இதுக்கான இன்னும் கூடுதலான விவரங்கள் உங்களுக்கு நல்லா பயிற்சிக்கு வரும். வாழ்த்துக்கள்.